வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 5/10/2024 நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கான வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். முதலாவதாக 2 தீயணைப்பு நிலையங்களுக்கு ISO தர சான்றிதழ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னையில் இருக்கக்கூடிய 2 தீயணைப்பு நிலையங்களுக்கு ISO தர சான்று கிடைச்சிருக்கு. இந்திய தர நிர்ணய அமைவனம் உற்பத்தி பொருட்கள் சிறந்த பராமரிப்பு நிறுவனங்களுக்கு ISO தர சான்றை கொடுக்குது. அந்த வகையில் இந்தியாவில் முதல் முறையாக சென்னை அசோக் நகர் கீழ்ப்பாக்கம் தீயணைப்பு நிலையங்கள் தர மேலாண்மை உரிமம் பெற இருக்கு. எங்கது சென்னை அசோக் நகரும் கீழ்ப்பாக்கம் தீயணைப்பு நிலையங்கள் 2 நிலையங்களுக்கு ISO தர சான்றிதழ் கொடுக்க போகிறாங்க. அடுத்தது டாக்டர் பி. சுசீலா கவிஞர் மு. மேத்தாவுக்கு கவிஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. பழம்பெரு பின்னணி பாடகி பி. சுசீலா கவிஞர் மு. மேத்தாவுக்கு கவிஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதை முதல்வர் மு. க. ஸ்டாலின் கொடுத்திருக்காரு. அடுத்தது விவசாயிகளுக்கு ரூபாய் 20,000 கோடி பிரதமர் மோடி விடுவிச்சிருக்காரு. PM கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு 18வது தவணையாக 20,000 கோடியை பிரதமர் மோடி சனிக்கிழமை விடுவிச்சிருக்காரு. 2 ஹெக்டேர் வரையிலான நிலமுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 3 தவணைகளாக ரூ. 6,000 நிதியுதவி கொடுக்கக்கூடிய PM கிசான் திட்டம் கடந்த 2019 தொடங்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு ஸ்கீம் வரும்போது அந்த ஸ்கீம் எந்த வருடம் தொடங்கப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க. 2019 தொடங்கப்பட்டிருக்கு. ஆண்டுக்கு 3 தவணையாக 6,000 ரூபாய் நிதியுதவி கொடுக்கக்கூடியதான் PM கிசான் திட்டம். 18வது தவணையின் மூலமாக PM கிசான் திட்டத்தில் இதுவரைக்கும் வழங்கப்பட்ட நிதியுதவி அப்படிங்கிறது 3.45 லட்சம் கோடியாக அதிகரிக்க போகுது. கடந்த 17 தவணைகளில் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா விவசாயிகளுக்கு ரூபாய் 32,000 கோடி வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 72 விமானங்களோட கண்கவர் சாகச ஒத்திகை எங்கே நடந்திருக்குன்னா சென்னை மெரினா கடற்கரையில் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா விமானப்படை தினத்தை முன்னிட்டு நடந்திருக்கு. இதை பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்க. இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டு 92வது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுற வகையில் மெரினா கடற்கரையில் அக்டோபர் 6ஆம் தேதி பிரம்மாண்டமான விமான சாகச நிகழ்ச்சி நடக்குது. ஸோ அக்டோபர் 6ஆம் தேதி பிரம்மாண்டமான விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுது. இந்திய விமானப்படை வாகனங்களோட சாகச ஒத்திகை மெரினா கடற்கரையில் கடந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமை நடந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.